அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குது, இப்போவும் தீராமல் போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, தக் லைஃப் படத்து ஆடியோ லான்ச்சில் கமலஹாசன் பேசின ஒரு சர்ச்சையான பேச்சு. என்னென்னா, தமிழ்லேருந்து தான் கன்னடம் பிறந்தது, தமிழ் மொழிக்கு அப்புறம் தமிழ் மொழியிலேருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொல்லி கன்னட திரைப்பட நடிகர் சிவராஜ் குமார்ங்கிற ஒரு முன்னிலையிலே வந்து அவர் இந்த கருத்தை வந்து சொன்னார். அவ்வளவுதான். பார்த்திங்கன்னா அடுத்த 2 நாள்லேயே இது வந்து பெரிய அளவில் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிச்சு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பினர், நிறைய நடிகர்கள் எல்லாருமே வந்து கமலஹாசனுடைய பேச்சுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அதை எப்படி நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம், வந்து கன்னட மொழியோடைய வரலாறு தெரியாதவர் கமலஹாசன் அப்படின்னு அந்த மாநில முதல்வர் சித்தராமையா கூட அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் அதாவது கமலஹாசன் வந்து மன்னிப்பு கேட்காதவர், தன்னுடைய கருத்துக்கு மன்னிப்பு கேட்காத வரைக்கும் தக் லைஃப் படத்தை வந்து இப்போ கர்நாடகாவில் வந்து வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லி பண்ணுறாப்புல. அதுக்கு கமலஹாசன் வந்து நான் வந்து தப்பாக எதுவும் பேசலை, கரெக்டாக தான் பேசியிருக்கேன், அதனால் மன்னிப்பு கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது அந்த படத்தை அங்கே வெளியிட்டிருந்தால் ஒருவேளை 10 கோடி ரூபாய் வசூல் ஆகும், அது பரவாயில்ல போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னமும் விடாப்பிடியாக அவரும் மன்னிப்பு கேட்காம அப்படியே இருக்கார். மன்னிப்பு கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. உலகத்திலேயே எல்லாருக்கும் தெரியும் தமிழ் மொழி மூத்த மொழி அப்படிங்கிறது. தமிழ் மொழிக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே அதுக்குண்டான சான்றுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே கமலஹாசன் அந்த திரைப்பட ஆடியோ லான்ச் விழாவில் வந்து மொழி பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதான் வந்து நிறைய பேருடைய கருத்துக்களாக இருக்குது. படத்துக்கு வந்து ஊசியில் விளம்பரம் தேடுறதுக்காக வந்து கமலஹாசன் இந்த மாதிரி பேசியிருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஒரு அரசியல்வாதியாக எதுக்கு அவர் வந்து அங்கே போய் சினிமா விழாவில் அரசியல்வாதியாக தன்னை எதுக்கு காட்டுகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் திமுகவில் வந்து அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்ததுனால என்னென்னா தன்னுடைய ஒரு இதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையும் அவர் வந்து இந்த டைமில் வந்து கிளப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள், நிறைய வந்து கருத்துக்கள் அவருக்கு சில பேர் ஆதரவு, நிறைய பேர்கள் எதிர்ப்பு அந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க. சினிமா துறையிலேருந்து கூட அவருக்கு பெரிய அளவில் யாரும் ஆதரவுலாம் தெரிவிக்கவே இல்லை. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பல சக்ஸஸ்ஃபுல் படங்கள் விஜயகாந்தை வச்சு ஆர்கே செல்வமணிங்கிற ஒரு கேப்டன் பிரபாகரங்கிற படம், நிறைய படங்கள் வந்து அவர் வந்து இயக்கியிருக்காரு. அவர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து கமலஹாசன் வந்து யாராக இருந்தாலும், அதாவது நடிகனோ யாராக இருந்தாலும் டெக்னீஷியனோ தன்னுடைய கருத்துக்களை வந்து ஒரு சினிமா படம் வெளியிடுறதுக்கு முன்னாடி வந்து எங்கேயும் போய் தேவையில்லாத கருத்துக்களை வந்து சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அது வந்து உங்களை மட்டும் பாதிக்காது, அந்த படத்தையே பாதிக்கும், படத்தை பணம் போட்டு எடுத்த ப்ரொடியூசரை பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து உண்மையை சொல்லியிருக்காரு கரெக்டாக. இதே மாதிரி தான் இந்த கமலஹாசன் வந்து இது பெரிய அளவில் பாதிக்காது. ஏன்னா அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பண்ணிட்டு போயிடுவார். அதுதான் ஆர்கே செல்வமணி சொல்கிறாரு, நீங்கள் படத்தில் நடிச்சிங்களா அதோட சரி. அரசியல்வாதிகள் இதுக்கு வந்து சீமான் ரியாக்ட் பண்ணியிருக்காரு இவருக்கு சப்போர்ட்டாக கமலஹாசனுக்கு. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, அரசியல்வாதிகள் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், அவங்க வேலையை பார்த்தாலே வந்து சினிமா துறை வந்து நல்லாயிருக்கும். அது கமலஹாசன் வந்து இந்த மாதிரி யாராவது தப்பான சர்ச்சையான கருத்துக்கள் சொன்னான்னா அவருடைய கட்சிக்கு வந்து ஓட்டு போட மாட்டோம் சொல்லுங்கள், அது சரியாக இருக்கும். அதுக்காக வந்து சினிமாவை ஓட மாட்டோம்னு சொல்கிறது வந்து அது சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சரியான கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் பாருங்கள். இல்லை படத்தில் நடிக்கிற டெக்னீஷியனோ அந்த படத்தில் நடித்து முடித்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பொதுவான கருத்துக்களை, அரசியல் கருத்துக்களை, மத சார்பான கருத்துக்களை, மொழி சார்பான கருத்துக்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் இருந்தது. அப்போ வந்த டெக்னீஷியன்ஸு, டைரக்டராக இருக்கலாம், எதுக்குன்னா எங்கள் சுதந்திர பறிபோதே, எங்களோட இது கருத்தை சொல்லக்கூடாது, நாங்கள் என்ன அடிமைகளா? அப்படி இல்லை விஷயம். நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது அது சரியாக தவறான்னு பார்க்கறதில்ல. அவர் நடிகனா ஒரு தொழில்நுட்ப கலைஞராக நீங்கள் கருத்தை சொல்லும்போது அது உங்களை பாதிக்கிறது இல்லை, அது அந்த படத்தை பாதிக்குது. இப்போ ஒரு வகையில் வந்து கமல் சார் ஒரு கருத்தை சொல்லும்போது அது பெங்களூரில் என்ன பண்ணுறாங்க, தக் லைஃபுக்கு நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம். உடனே இப்போ என்ன சகோதரர் சீமான் என்ன சொல்கிறாருங்க, நான் கேஜிஎஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன். இப்போது சினிமாவுக்குள்ளே அரசியல் வராமல் இருந்தால் சினிமா நல்லாயிருக்கும். சினிமா அது தன்னைத்தானே காப்பாற்றுக்கு. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து அங்கே இருக்கிற கன்னட அமைப்புகள் வந்து கமலஹாசன் சாருக்கு நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தால் மக்கள் நீதி மையம் இங்கே வந்து நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லுங்கள். அதுதான் வந்து சரியாக அவர் அப்போ வந்து சரியாக இருப்பார். நம்ம சேனல்லையும் வந்து அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.